இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட் போடணும். சீக்கிரமா சாப்பிட சொல்லுங்க. எடுத்து சாப்பிடுங்க. திரும்பவும் அவங்க வந்து சத்தம் போடுற மாதிரி வச்சுக்காதீங்க. மேடம், சார் சாப்பிட்டாரா? சாப்பிட்டு பாரு. மேடம், மேடம், இங்க வாங்க. என்ன மேடம் இது? நீங்க சொல்லும் போதே நினைச்சேன், அவரால எப்படி சாப்பிட முடியும்? அவருக்கு தான் கை கால் தலைலாம் அடிபட்டு இருக்குல்ல. நீங்க அவர் ஒய்ஃப் தானே, ஊட்டி விட்டா என்னவா? பாவங்க அவரு, எப்படி சாப்பிடுவாரு? நானும் பாத்துட்டேன். இப்ப இருக்கிற பொம்பளைங்களாம் பொறுப்பே இல்லாம தான் இருக்கீங்க. புருஷன் கொடுமை, மாமியார் கொடுமை எல்லாம் போய் பொண்டாட்டி கொடுமை தான் அதிகமா இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தா ஆம்பளைங்க தற்கொலை பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இவ்ளோ நடந்து திருந்த மாட்டீங்களே. நீங்க என்ன நடந்து தெரியாம நீங்க பட்டு வாய்க்கு வந்து பேசுனுக்கிறீங்க. நீங்க சும்மா இருங்க சார். இப்ப இருக்கிற ஆம்பளைங்களாம் இப்படிதான் இருக்கீங்க. பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சுட்டு இறக்கி விடுறதே கிடையாது. அதனாலதான் இதுங்கெல்லாம் இப்படி ஆட்டம் போடுதுங்க. மேடம், முறைக்காதீங்க. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு அவர் எதுக்கு குறை சொல்றீங்க? நான் இதை கிளீன் பண்றேன். நீங்க கேண்டீனுக்கு போய் அவருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்து இதே போல பொறுப்பு இல்லாம வச்சுட்டு போவாதீங்க. ஊட்டி விடுங்க. போங்க போங்க மேடம். இப்பவே டைம் ஆயிடுச்சு. இனிமே அவருக்கு எப்போ இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்லாம் கொடுக்கறது? டாக்டர் வந்தா என்னதான் மேடம் திட்டுவாங்க? போங்க. சார், பொண்டாட்டியை தாங்குங்க. வேணான்னு சொல்லல. அளவுக்கு மீறி போனா இப்படிதான் கஷ்டப்பட வேண்டியது வரும். போதுங்க, தேவையில்லாம பேசுனுக்காதீங்க. என்னங்க தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? அவங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டி கடைக்க நான் குத்து வச்சிருக்கணும். அவங்க ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது. நான் தான் தப்பான ஆள். நான் தற்கொலை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க காரணம் கிடையாது. நான் பண்ண தப்பு. யார் முன்னாடி அவங்கள ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் பேசுங்களா? பேசாதீங்க. சும்மா இருக்குதுக்கு மேல என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. அண்ணே அண்ணி 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 அண்ணா சாப்பிட்டானா? இல்ல. அந்த சாப்பாடு என்ன பண்ணீங்க? அதை ஏன் கேக்குறீங்க நட்ராஜ்? சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. டிஃபன் வாங்க தான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் இவ்வளவு பதட்டமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை நீ. அண்ணனுக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்கணும். மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கணும். அதான் நீ, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் உங்க அண்ணனை பாருங்க. அண்ணி நீங்க நீ நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் மேலே இருங்க. பரவாயில்ல, நீங்க போய் அவர் கூட இருங்க. நான் வாங்கிட்டு வரேன். நிச்சயமா இந்த வேலை அனிதாவோட தான் இருக்கும். அவளை இன்னைக்கு இப்பவும் அப்படியே வச்சுட்டு போயிடாதீங்க. பக்கத்துல உட்காந்து ஊட்டி விடுங்க.
சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், விடுங்களேன். சீக்கிரம் சாப்பாடு கொடுங்கம்மா அவருக்கு. என்னம்மா சாப்பாடு அதுவா வாய்க்குள்ள போயிடுமா? ஊட்டி விடுங்கம்மா. சிஸ்டர் தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க சிஸ்டர். என்ன உங்க வைஃபை ஏதோ சொல்லக்கூடாதா? இப்படி ஒரு பொண்டாட்டியே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க பாருங்க. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படியெல்லாம் வாழணும்னு எனக்குள்ள எவ்வளவு கனவு இருந்துச்சு தெரியுமா? ஒரு தப்பால எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்களே. இப்படி ஒரு விஷயம் நடந்த வாழ்க்கையை புரட்டி போட்டது சத்தியமான நினைக்கலங்க. இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் மனசறிஞ்சு உங்களுக்கு துரோகம் பண்ணலங்க. இனிமே எந்த விளக்கம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னை விட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. எனக்கு தெரியுதுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்து மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட மாட்டோம். என் மனசு எங்குதுங்க. அப்படி ஒண்ணு எப்படிங்க நடக்கும்? லைஃப்ல நாம கடந்து வந்த தப்ப திரும்ப போய் எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ அதுக்கு என்னங்க முடிவு? நம்ம 2 பேரும் பிரியறது தான். என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? ஆஸ்பத்திரி போயிருக்கடா. நாகராஜனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய்
அண்ணி இங்க வா. ஏய், உன்னை தாண்டி கூப்பிட்டேன். இங்க வா. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி கூப்பிடணும் தெரியாது. ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தாண்டி நான் கொடுக்குறேன். உனக்கு என்னடி இங்க வேலை? என்ன ஒரு மாதிரி ரூடாவே பேசிட்டு இருக்க? உன்னை விட மோசமா எனக்கும் பேச தெரியும். பேசு. உன்கிட்ட எல்லாம் நான் எதுக்கு மரியாதை எதிர்பார்க்க போறேன்? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? இத பாரு, தேவையில்லாம நாகராஜ் லைஃப்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதானே எனக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த தம்பி பொழைச்சதே பெரிய விஷயம். திரும்பவும் உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு. ஏய், நீ என்ன மிரட்டிட்டு இருக்க? எனக்கும் நாகராஜ்க்கும் இடையில 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல இதையெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போயிட்டல்ல. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன இங்க வேலை? நான் என் புருஷனை தாண்டி வேண்டான்னு சொன்னேன், இந்த குடும்பத்தை இல்ல. இது இப்பவும் என் குடும்பம் தான். முறையா தாலி கட்டிக்கிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். உன்னை மாதிரி முறை தவறே இல்ல. என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா அதை கேட்க எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. சரி இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன வேணும்? என் லைஃப்ல தான் ஒருத்தி வந்து இப்படி ஆயிடுச்சு. நாகராஜுக்கும் வேதாவுக்குமாவது லைஃப் நல்லா இருக்கட்டும். நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அது ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு கல்பனா. இனிமே நீயோ நானா நினைச்சா கூட அதை சரி பண்ண முடியாது. நீ வேணா நாகராஜ் கிட்ட இல்ல வேதா கிட்ட போய் சொல்லி பாரு. மல்லிகா கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, அவளோட பேசாதீங்கன்னு போய் சொல்லி பாரு. அவங்களாலேயே இனிமே என்ன தள்ளி வைக்க முடியாது. கேம் மாறி எங்கேயோ போயிடுச்சு. இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியாம கேமோட எண்ட்ல வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க பாரு, எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ ஒண்ணு பண்ணு, ஓரமா நின்னு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. இப்போ யாரு நினைச்சாலும் அதை மட்டும் தான் பண்ண முடியும்.
என்ன எதுவும் பேசாம வர? இல்ல என்னால நம்ப முடியல. இது கனவா நனவானே தெரியல. ஏன் அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஒன்றும் இல்லை. உன் ஃபோன் தான் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா தான் கால் பண்றாரு. ஆ? இரு, என்ன? இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ உங்க அப்பாவும் எங்கேயாவது மீட் பண்ணி பேசுறீங்க, இல்ல போன்ல பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் பேசுவீங்க? ஆ? இன்னைக்கு நானும் கேட்குறேனே, என்ன சொல்கிறேன்? இப்போ நான் ஆன் பண்ணுவேனா, நீ ஹலோ சொல்லுவியா? ஹலோ மட்டும்தான் சொல்லுவியா? அதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே? ஹலோ. என்னத்தா விஷங்களது சாப்பாடு கொடுத்து விடுறோம்னு சொன்னேன். அதுக்கு பின்னால் ஒரு நல்ல தகவலும் காணமே. அந்த நாகராஜ் போய் புட்டுக்கிட்டானா இல்லை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா? என்னத்தா எந்த பதிலுமே பேசாம இருக்க? அத்தா அப்பா. அத்தா அத்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கா? கல்பனா பேசிட்டு போனாலே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த பிரச்சனையில நான், வேதா, நாகராஜ் 3 பேரும் மட்டும் இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம காய நான் பாட்டுக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருப்பேன். 4வது யாரும் வராத வரைக்கும் நான் நினைச்சதுல எந்த சிக்கலுமே இல்ல. உள்ள வந்துட்டா கூட லைட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டா போதும், என் ஃபுல் பிளானும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். அதுல ஒண்ணு, கல்பனா இந்த பிரச்சனைக்குள்ள முழுசா இறங்காம தடுக்கணும். இல்ல அவ இறங்குறதுக்குள்ள எல்லாம் அவ கைய மீறி போன மாதிரி பண்ணிடணும். ஆக்சுவலா உன்னோட பிளானே வேதாவே நாகராஜா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே? ஆமா. இப்ப நடக்காது போல இருக்கே. ஏன் நடக்காது? வேதா நீ நினைச்ச மாதிரி இப்போ இல்லையே. அவ உன் மேல கோவத்துல இருக்கா. நீ நினைச்சாலும் நாகராஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான் போல இருக்கே. அப்படியா? ஆமா, பொண்டாட்டிக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணவ. எப்படி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவான்? நீ எல்லாத்தையுமே மேலோட்டமா பாக்குற, நான் டீப்பா பாக்குறேன். அதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். நாகராஜ் தற்கொலைக்கு ட்ரை பண்ணாருன்னு தெரிஞ்சதுமே நான் ஆடிதான் போயிட்டேன். இன்ஃபேக்ட் இனிமே நாகராஜ் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணாம விலகி போயிடணும்னு கூட யோசிச்சேன். ஆனா என்னால முடியல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சது. இனிமே இந்த ஜென்மத்துல நாகராஜ வேதா ஏத்துக்கவே மாட்டா. அவன் கூட சேர்ந்து அவ இனிமே வாழவும் மாட்டா. புருஷன் துரோகம் பண்ணிட்டானா பொண்டாட்டி என்ன பண்ணுவா? புருஷனை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிடுவா. கரெக்ட்? கல்பனாவும் அதானே பண்ணா. ஆனா வேதா ஏன் அத பண்ணல? இப்ப வரைக்கும் எதுக்கு அவ அந்த வீட்லயே இருக்கா? அவ நினைச்சிருந்தா இந்த கோவத்துக்கு எல்லார் முன்னாடியும் மல்லிகாவோட கர்ப்பத்துக்கு நாகராஜ் தான் காரணம்னு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருக்கலாமே. ஏன் பண்ணல சொல்லு. எனக்கு தெரியல. அவளா எப்படி தெரியுமா? தான் உண்டு தான் புருஷ உண்டுன்னு வாழ்ற கேரக்டர் கிடையாது. அவ புருஷ குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சுக்கிறவ. அதனால எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண மாட்டான். ஏற்கனவே அந்த வீட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாம இந்த நேரத்துல வீட்டை விட்டு போயிட்டா மாமாக்கு பிரச்சனை வருமோன்னு பயப்படுவா. பத்தாதைக்கு அவ மாமனாருக்கு வேற இப்பதான் உடம்பு சரியில்லாம போச்சு. சோ இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவ முடிவெடுப்பா. ஆனா யாருக்கும் எந்த பாதகமும் வராம போறதுக்கு என்ன பண்ணணும்னு அவ யோசிப்பா. அதுக்கு முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ரெடி பண்ணுவா. அதுக்கப்புறம் அவளுடைய இடத்துக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் தேடுவா. அப்போ அவளுக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன் நானா தான் இருப்பேன். ஏன்னா நாகராஜோட குழந்தைய நான் என் வயத்துல சுமக்கிறேன்ல. அப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல, அவ என்ன தேடிதான் வந்தாகணும்.
நாகராஜ் எப்படி ஒத்துப்பாருன்னு கேட்டல, அதுக்கு நான் மெனக்கிட வேண்டியதே இல்ல. அத அவளே பாத்துப்பா. சென்டிமெண்டா ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி அவளே நாகராஜ சம்மதிக்க வைப்பா. சோ இந்த பிளான் மிஸ் ஆகும்னா இதுக்கு இடையில யாராவது வந்தாதான் மிஸ் ஆகும். அது கல்பனாவா தான் இருக்கும். அவ இதுக்குள்ள மூக்க நுழைச்சானா எனக்கு தான் பிரச்சனை. அதனால கல்பனா இந்த பிரச்சனைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி நான் நாகராஜையும் வேதாவையும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி